ஹாய் மக்களே! வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இங்கே பாருங்கள், நம்ம தோட்டம் இருக்கிற இருப்பை பாருங்கள், எல்லாமே சாஞ்சு போய் இருக்கு. தொடர்ச்சியாக இப்போ 3 நாளாக நம்ம சென்னையில் மழை பேஞ்சிட்டே இருக்குது. ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே சாஞ்சிருச்சு. பூச்செடி போன வீடியோலலாம் காமிச்சிருப்பேன். நல்லா கொத்து கொத்தாக ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஒரு 200, 300 பூ நின்னுது ஒரு செடியில். அது மாதிரி 3 செடி இருந்தது, எல்லாமே சாஞ்சிருச்சு. இது வெள்ளரி பிஞ்செல்லாம் நிறையா, பீக்கங்காய், வெள்ளரி பிஞ்சு எல்லாமே கொடி வந்து சூப்பராக பிஞ்சு விட்டுருந்தது. அதுவுமே கொடியெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வேறு அழுகல் மாதிரி காஞ்சி போச்சு. அது எல்லாத்தையும் பிடுங்கி போட்டேன். தோட்டத்துக்கு வந்ததுமே மூட் அப்செட்டுங்க. ஒரு செடி கூட இல்லை. கத்திரிக்காய் செடி, சின்ன செடி, அதுவே பாருங்கள் இந்த மழையில் ஃபுல்லுமே அப்படியே ஃபுல்லாகவே சாஞ்சிருச்சு. உள்ளே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு பூ. ஒரே செடி தான். இந்த ஒரு செடியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிஞ்சு பூமா சூப்பராக இருந்தது. நான் இதுக்கு மேலே தான் நமக்கு ஹார்வெஸ்ட் கிடைக்கும், நிறைய வந்து ஈல்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா இப்படி ஆகிப்போச்சு. இதுக்கு மேலே வந்து இன்னும் ஒரு 2, 3 மழை தொடர்ச்சியாக பேஞ்சுதுன்னா இந்த இடம் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா தண்ணி நிற்க ஆரம்பிச்சிரும். ஒரு முட்டிக்கால் வரைக்கும் நிற்க ஆரம்பிச்சிரும். எந்த செடியும் வைக்கவும் முடியாது. இந்த பப்பாளி கண்ணெல்லாம் இப்போ தான் பூ விட்டு காய் வந்திருக்கு. இதை மாற்றவும் முடியாது. சரி, ஓகே, இந்த மீதி ஒரு 6 பப்பாளி கன்று ஓரளவு வளர்ந்துருக்கு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பெரிய கார்டனில் வைக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூச்சி வந்துருச்சு. ஒரு 2 கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா பூச்சி வந்துடுது. மீதி எல்லாமே நல்லா இருக்குது. இது இப்போ தான் வந்து காய்க்கவே ஆரம்பிக்குது. இந்த பச்சை கத்திரிக்காய் மிஞ்சி போனால் ஒரு 5, 6 கத்திரிக்காய் தான் எடுத்திருப்பேன். இதுக்கு மேலே தான் இந்த பாருங்களேன், உள்ளெல்லாம் நிறைய பூவு மொட்டுமா வந்திருக்கு. இப்போ பார்த்தாக்கா இப்படி ஆகி போச்சேன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதை பிடுங்கிட்டு போய் வச்சாலும் பார்ப்போம், ப்ரூவ் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்ட்டு. வச்சா வருமானும் தெரியல. அதனால சரி, தண்ணி தேங்கி நிற்கிற அளவுக்கு மழை பெய்யும் போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஆனால் கண்டிப்பாக ஒரு 2 மழைக்கு வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக தண்ணி தேங்கி நிற்கும். இன்னும் கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி நைட்டே மழை பெஞ்சி விடாமல் ஒரு 6, 7 மணி நேரம் மழை பெஞ்சிதுன்னா தண்ணி தேங்கி தான் நிற்கும். ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக அந்த ஒரு 10 நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஈரமாகவே தான் இருக்கும். திரும்ப இப்போ மழை பெஞ்சிதுன்னா உரிகிறதுக்கு பூமியில் அங்கே கீழே ஈரமாக இருக்கிறனால இதுக்கு மேலே பெய்கிற மழை அப்படி தேங்கி தான் நிற்கும். அது சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே மனசை தேத்திக்கிட்டு சரி சமையல் பண்ண ஆரம்பிப்போன்ட்டு சரி மாடியிலையாவது பொரியலுக்கு இருக்கான்னு பார்த்தேன். கீழே கத்திரிக்காய் கிடச்சிது. மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் வந்து கொத்தவரங்காய் கிடச்சிது. இது 2யும் போட்டு காரக்குழம்பு மாதிரி வச்சுட்டு கீரை ஏதாவது பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஆனால் கீரை நம்ம தனியாக விதை போடவே இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா பூமியில் தான் கீழே தான் போட்டிருக்கேன். ஏன்னா வெயில் வரும்போது நம்ம கீழே போட்டுக்கலாம், மழை பெய்யும்போது மாடி தோட்டமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணி கீழே போட்டிருந்தேன். கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தொடர்ச்சியாக மழை பெய்யறதுனால அது சின்ன சின்ன கொழுந்துங்கும்போது உங்களுக்கு வந்து அது தாங்கலை. ஒரு 3 மழையிலே ஃபுல்லாக அழுகி போச்சு. சரி, இங்கே ஏதாவது கீரை இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். அங்கங்கே பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சம் தான் கீரை இருந்தது தொட்டியில். இருக்கிற 2, 3 பேருக்கு இது போதும், சரி கொஞ்சமாக பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அரைக்கீரை, சிறுகீரை எல்லாம் மிக்சடாக ஏதாவது பொரியல் பண்ணுவோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறேன். அதோடு இல்லாமல் கலவைக்கீரை மாதிரி பொரியல் பண்ணால் ஹெல்த்தும் கூட. நம்ம இங்கே செடிக்கு வந்து களை எடுத்த மாதிரியும் இருக்கும். ஏன்னா ஒரு தொட்டியில் ஒரு செடி தான் வைக்கணும். அங்கே பாருங்கள், பக்கத்தில் வந்து இந்த லெஃப்டில் சிகப்பு கலரில் தண்டு இருக்குது பார்த்திங்களா, அது வெண்டைக்காய் மட்டும் விட்டுட்டு மீதி கீரையெல்லாம் பறிச்சுக்கிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் பாருங்கள், அரைக்கீரையும் இருக்குது, சிறுகீரையும் இருக்குது. இது 2யும் மிக்சட் பண்ணி தான் போடணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கேன்னு தொட்டியிலேருந்து பிடுங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இது மட்டும் போதாது, இன்னும் கொஞ்சம் கூட பறிக்கலாம்.
ஆனால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். அப்படி தள தள தளன்னு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பாருங்க, இது மருந்தும் இல்லாமல் நமக்கு வந்து நம்ம வீட்டு தோட்டத்திலேயே கொஞ்சம் கீரை சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் இல்லைங்களா? அதனால் அது ஒரு திருப்தியாக இருக்குது. கத்திரிக்காயும் கீரையும் ரெடி பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் கூட ஆகலை. இதை சமையல் பண்ணுவோம் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சேன். எங்கள் வீட்டுக்காரு ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால இன்றைக்கி வந்து கறியும் மீனும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் கறி மீன் எடுக்க ஆள் இல்லைங்கிறதுனால தான் நான் வந்து சிம்பிளாக காயே வந்து சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு காய் பறித்து கீரையும் பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தேன். கடைசியில் அவரோட வேலையை காமிச்சிட்டாரு. எப்போவுமே ஒன்று எடுத்தாருன்னா ஒரு பொருள் மட்டும் எடுக்க மாட்டார். அவர்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே அதுதான். எடுத்தாக்கா வந்து மீன், எறா, நண்டுன்ட்டு எல்லாம் ஒரே டைமில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. இது பாருங்கள், இப்போ மீனும் இருக்குது, அடியில் எறா இருக்குது, கறி சிக்கனும் வாங்கி கொடுத்துருக்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் பண்ணுவாங்க. எல்லாம் ஒரே டைமில் வாங்கிட்டு வந்து கொடுக்கறனால 2 டிஷ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்ஷை எடுத்து உள்ளே வைக்க போகிறேன். மீனை வந்து நாளைக்கு தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து நிறைய வேலை இருக்குது, எனக்கு பயங்கர வேலை. அதனால் சிக்கனை வந்து சமைக்க போகிறேன். சிக்கன் நாளைக்கு வச்சுக்க முடியாது இல்லையா? சிக்கனும் எறாவும் சமைச்சிட்டு மீனை வந்து நாளைக்கு தான் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே பாத்திரத்தெலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாள் நைட்டும் பாத்திரம் விளக்கெல்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணுறேன். இது எல்லாமே கழனி தண்ணி. அரிசி கழுவுனது, காய் கழுவுனது, காய் கட் பண்ணது, இது எல்லாத்தையும் வந்து கீழே வந்து ஒரு டப்பாவில் ஊற்றி அதை எடுத்துகிட்டு போய் நான் கிடங்குல ஊற்றிடுவேன். அது பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் மண் போட்டு கொஞ்சம் ஒரு 4 நாள் ஆகிப்போச்சுன்னா மண் கொஞ்சம் மேலே போட்டேன்னா அது வந்து உரமாயிக்கும். இருக்க பாத்திரம் பயங்கரமாக சேர்ந்துருச்சு. அதோட சிக்கனையும் நான் ரெடி பண்ணிட்டேன், மீனுமே ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து மீனை வறுத்துட்டு எறா தொக்கு பண்ணிவிட்டு சிக்கன் வந்து சோம்பேறி சிக்கன் எல்லாமே ஒன்றா போட்டு அதை அப்படியே வந்து தாளித்து வேக வைக்க வேண்டியதான். இது கொஞ்சம் ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம போய் பாத்திரத்தை கழுவிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்ம லேடிஸுக்கு 10 கை இல்லை 20 கை இருந்தால் கூட பத்தவே பத்தாது. அப்படி தான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க லேடிஸாக பிறந்தா ஜாலியாக சாப்பிட்டுட்டு வீட்டிலையே இருக்கலான்னு. நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன அப்படின்னு. இன்னும் கேட்டால் வீட்டில் வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸ் போகிறவங்க இன்னும் பாவம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லுமே எல்லாத்தையும் விளக்கி கழுவி எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து இன்னுமே எனக்கு நிறையா வேலை இருக்குது. அதெல்லாம் எப்படி செஞ்சு இன்றைக்கி முடிக்க போகிறேன்னு தெரியல. ஆனால் எல்லாமே இன்றைக்கி விட்டுட்டேன்னா எனக்கு நாளைக்கும் நிறையா வேலை இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா எனக்கு வேலை போயிட்டே இருக்கிறதுனால என்னால் முடிய மாட்டேங்குது. அதை எடுத்து நான் திரும்ப ஒரு நாள் செய்வோன்னு செஞ்சுட்டேனாக்கா எனக்கு மறுநாள் ஃபுல்லுமே உடம்பு முடியாமல் போயிடுது. அதனால் அன்னன்னைக்கு வேலைக்கு அன்னன்ன செஞ்சிடலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், பாத்திரம் கழுவி முடித்ததோடு சமையலும் பண்ணி முடிச்சுட்டேன். சமையல் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் உட்காரலான்னு பார்த்தா மாடு பாருங்கள் ஃபுல்லாக சாணி போட்டுருச்சு. எல்லா இடமும் சாணி போட்டுருச்சு. இன்னும் விட்டோம்னா சாணி போட்டுக்கிட்டே தான் இருப்பார். அதனால் இந்த மாடு எல்லாத்தையும் ஓட்டி விட்டுட்டு சாணியெல்லாம் அள்ளிடலாம். எனக்கு சின்ன பிள்ளை ஞாபகம் தாங்க வருது. சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மா அடிக்கும்போது திட்டும்போது சொல்லுவாங்க, நீ சாணி பறக்கக்கூட லாக்கி இல்லை, நீ சாணி பறக்கக்கூட லாக்கி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், நான் சாணி எவ்வளோ சூப்பராக அள்ளுறேன்னு பாருங்கள். ஆமாம், எனக்கு தினமும் இது ஒரு கஷ்டமான வேலை தான். இந்த மாட்டு கொட்டாய் வந்தோன்னாக்கா இதை மாட்டு கொட்டாய் கழுவுறது, சாணி அள்ளுறது, மாட்டுக்கு தீனி வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த செடி இந்த வலியை கூட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பேன். ஆனாலுமே எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவார், நான் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் வேலை செஞ்சு காமிக்கட்டுமா, நீ என்ன பெருசாக வேலை செய்கிறியா, உன்ன மாதிரி பொம்பளைங்கள்லாம் வேலையே செய்கிறதே இல்லையா அப்படிம்பாங்க. நான் எல்லா பொம்பளைங்களும் தான் நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் வேலை கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து இந்த மாதிரி மாடு வச்சுருக்கவங்க, கோழி வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டம். அதுவும் இல்லாமல் நான் வந்து செடியும் வச்சுருக்கிறனால எனக்கு வந்து டைமே இருக்காது. எனக்கு வீட்டில் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டு இருக்கும். நம்ம மீறி ஏதாவது ஒரு நாள் முடியலன்னு சொல்லிட்டு என் பொண்ணை
வீட்டை பெருக்கி குடும்மான்னு சொன்னோம்னா, அவ ஒரு நாள் வந்து பெருக்கி குடுப்பாங்க. அவளுக்கு நெறைய ஹோம்வொர்க் இருக்கு. நெறையா படிக்க வேண்டியது இருக்கு. பாப்பா 10த்துங்கிறனால அவளுக்கு நெறைய போர்ஷன் குடுக்கறனால, அவளுக்குமே ரெஸ்ட் கிடையாது. அதனால நான் ரொம்ப தொல்லையும் பண்றது கிடையாது. ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பெருக்குவாங்க. அதோட சரி. அவள நான் டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. மீதி எல்லா வேலையுமே முடிஞ்ச வரைக்கும் நானே தான் பார்த்துக்கிறது. இந்த சாணி அள்ளும்போது எனக்கு சின்ன வயசு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி தான் ஞாபகம் வருது. அத நான் சொல்றேன். ஆனா கண்டிப்பா எல்லாருமே உழுந்து உழுந்து சிரிப்பீங்க. சின்ன வயசுலலாம் 4 மணி, 4:30 மணி அதிகபட்சமே வந்து 5 மணிக்கெலாம் நாங்க குளிச்சு ரெடி ஆயிடுவோம். ரெடி ஆகறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆத்துல தான் போய் குளிப்போம். துணியெல்லாம் அள்ளிட்டு போயிட்டு ஆத்துலயே துவைச்சிட்டு தான் குளிச்சுட்டு 5 மணி கற்கள்லாம் நாங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம். அப்போ உங்களுக்கு தெரியும்ல, துணி குளிச்சுட்டு போத்திட்டு வருவோம் இல்லைங்களா? அதனால நாங்க கற்கள்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம். வரும்போது என்ன பண்ணுவோம், துவைச்சிட்டு குளிச்சுட்டு ஒரு கையில சாணி அள்ளிட்டு தான் வீட்டுக்கு வந்து சாணி மொழுகுவோம், வாச தெளிப்போம். அப்போது நாங்க என்ன பண்ணுவோம், அது மாதிரி நான் ஒரு நாள் என்ன பண்ணுனேன், காலையிலேயே எந்திரிச்சு 4 மணிக்கு நெறைய துணியெல்லாம் துவைச்சிட்டு, அதுக்கப்புறம் வரும்போது குளிச்சுட்டு, சாணியெல்லாம் அள்ளிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லா இன்னைக்கு கடகடன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு, வீடெல்லாம் சுத்தமாக்கி, அழகா அம்மாகிட்ட நல்ல பேர் வாங்கணும், அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, துணியெல்லாம் காய போட்டுட்டு, வாசல்லாம் கூட்டி, அந்த சாணியெல்லாம் மொழுகி, கோலம் போட்டுட்டு தூங்கிட்டேன். பாத்திரம்லாம் விளக்கிட்டு தூங்கிட்டேன். காலையில் ஒரு 7 மணி இருக்கும். எங்கள் அம்மா வந்து தொடப்பக்கட்டை எடுத்துகிட்டு வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. என்னடா இது, நம்ம எல்லா வேலையும் இன்னைக்கு சீக்கிரமாகவே முடிச்சிட்டோமே, எதுக்காக அடிக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்க்குறேன். எந்திரிச்சு பார்த்தா எல்லாருமே எங்கள் வீடை கிராஸ் பண்ணி போகிறவங்கெல்லாம் மூக்கை மூடிக்கிட்டே போனாங்க. என்னடா மூக்கை மூடிட்டு போகிறாங்க, ஏன் போகிறாங்க அப்படின்னு. எங்கள் அம்மா வேற விளக்க மாற்ற வச்சுக்கிட்டு ஏதோ பத்ரகாளி சூலாயத்தை தூக்கிக்கிட்டு நிற்கிற மாதிரி கோவமாக நிற்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். வீடு வெளில வந்து பாரு சொன்னாங்க. வெளில வந்து பார்த்தாக்க வெறும் நாத்தம். எனக்கு அப்போ தெரியல. எனக்கு விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மாதிரி கலரே சேஞ்சாக இருந்தது. அப்போ தான் யோசித்தேன், ஆஹா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸு குளிக்கிறது, இந்த பக்கம் வந்து லேடீஸ் குளிக்கிறது. அப்போ லேடீஸ் பாத்ரூமு வந்து அந்த பக்கம் பக்கத்தில் அந்த கொல்லை மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே தான் மாடும் கட்டி விடுவாங்க. அந்த இது மேலே தான் வந்து லேடீஸும் பாத்ரூம் போவாங்க. எனக்கு அந்த அந்த சாணி போடுற இடத்துலையே பாத்ரூம் போய் வச்சுருக்கிறது எனக்கு தெரியல. அதை எடுத்து சாணியோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வாசலை தெளிச்சிட்டு, நான் அன்னைக்கு பட்ட பாடு, என்னை உரின்னு உரித்து எடுத்துட்டாங்க. எனக்கு இன்னும் கூட எனக்கு அதை நினச்சா சிரிப்பாக தான் வரும். இப்போ மாடு சாணி எல்லாம் அள்ளியாச்சு. அள்ளி முடிச்சதும் ஃபுல்லாக கூட்டி அந்த இடம் ஃபுல்லாக கழுவி விடலாம். போன வாரம் வந்து ஒரு பொண்ணு, சொந்தக்கார பொண்ணு கழுவுச்சு. அது வந்து தேய்ச்சி கழுவல, சும்மா தட்டி மட்டும் விட்டதுனால இந்த வாட்டி கொஞ்சம் அந்த கரையாக இருக்குது. அதனால ஃபுல்லாக இந்த வாட்டி நானே தேய்ச்சி கழுவிடலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வாஷ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கூட வந்து மக்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, ஆனால் இது வந்து ஸ்பெஷலாக எங்கள் வீட்டுக்காரர் தான் பார்க்கணும். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறாரு. அவர் அங்கே ஆஃபீஸில் இருந்துட்டு இங்கே வந்து நீ சாப்பிட்டுட்டு சும்மாவே இருக்கிற, எந்த வேலையும் செய்கிறது கிடையாது, நான் போனால் உனக்கு போர் அடிக்காதா, வேலை செய்யாமல் இருக்கிற, அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் செய்கிற வேலையை அவருக்கு வீடியோ எடுத்து அமுச்சு விட்டாதான் நான் என்னென்ன வேலை தினமும் வீட்டில் செய்கிறேன்னு அவரே யூகிக்க முடியும். இப்போ வந்து கூட்டி முடிச்சிட்டேன். கூட்டி முடிச்சுட்டு வலியும் வந்து வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ லவ் பேர்ட்ஸுக்கு நம்ம வந்து தீனி வைக்க போகிறோம். தீனி வச்சிட்டோம்னாக்கா 4 நாள் கழித்து வச்சா போதும். இருக்கிறது 7, 8 லவ் பேர்ட்ஸ் தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ உள்ள 1/2 கிலோ போட்டோம்னா 4 நாள் தான் வருது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பாதி சாப்பிட்ருக்கு, பாதி முழுசாக உள்ளே இருக்குது. மேலே வந்து புடைச்சிட்டு நம்ம வச்சோம்னாக்கா ஒரு பாதி இது தேரும். அதுக்கு பத்தாததுக்கு இன்னும் கொஞ்சம் கொட்டி வச்சுக்கலாம்.
எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 3 லேடீஸு. ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத தம்பியும் இருந்தான். அதனால் ரொம்பவே கஷ்டம். சின்ன பிள்ளையில ரொம்பவே கஷ்டம்னாக்கா, சாப்பாட்டுக்கு கஷ்டம், பசியில் அழுதுருக்கோம். நல்லா வாழ்ந்த குடும்பம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா நல்லா வசதியாக வாழ்ந்து 10 பேர் வேலைக்கு வச்சு கடைசியில் நாங்களே வந்து ஒரு நேரம் கஷ்டப்படுற நிலமை வந்துருச்சு. அதெல்லாம் நினச்சாக்க நம்ம வந்து இந்த வேலைலாம் கஷ்டப்பட்டு செய்யறதெல்லாம் பெரிய விஷயமாவே எனக்கு தெரியாது. நான் அத அள்ளி போட்டு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் சாணி போட்டு வச்சுருச்சுங்க. இந்த வேலை ஒரு சின்ன கேப்பு தான் இருக்கும். அந்த சின்ன கேப்புக்குள்ளே பாருங்க சட்டி நெறையா சாணி அது கரெக்டு தான் போல இருக்கு. அது சின்ன பிள்ளையில பெரியவங்கலாம் சொல்லுவாங்கல்ல, "நீ சாணி அள்ளலாக்கி, சாணி அள்ளலாக்கின்னு." அது பளிச்சு போயிடுச்சு பார்த்தீங்களா? கடைசியில வந்து சாணியவே அள்ள வச்சுட்டாரு கடவுளு. இப்படியெல்லாம் வந்து யார்கிட்டயும் சாபம் மட்டும் வாங்காதீங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, "நீ மாடு மேய்க்கிறதுக்கு லாக்கி, சாணி அள்ள கூட லாக்கி கிடையாது. எந்த வேலைக்கும் உதவ மாட்ட, உதவாக்கற." இப்படிலாம் சொல்லும்போது, அப்போ வந்து சொன்னா சொல்லிட்டு போட்டும் அப்படின்ட்டு நெனப்போம். அத வந்து நம்ம செய்யும்போது, இப்படி 2, 3 பேர் நம்மள வந்து இப்படி சபிச்சிருக்கிறதுனால தான் ஒரு வேளை இப்படி நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப நடக்குது. நான் அத நெனச்சுக்குவேன் அப்பப்ப. ஓ! அப்படிலாம் திட்டுனாங்க. அதனால தான் வந்து பளிச்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இப்ப இத வாஷ் பண்ணிட்டு வச்சிர போறேன். இதுக்கு மேல சாணி எல்ல தாங்காது. நாத்தம் குடல புரட்டுது. அவ்வளோதான் ஒரு முக்கியமான வேலை முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு வேலையில இறங்கியாச்சு. ஏற்கனவே வந்து பாதி பெயிண்ட் பண்ணிட்டு, பாதியில விட்டு வச்சுட்டேன். இப்ப அதையும் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லா க்ளீன் பண்ணிரலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு, அந்த பெயிண்ட்டையும் அடிச்சுட்டு, சுத்தமா கூட்டி ஓரளவு 1, 2ஆ அலசி விட்டாச்சு. நல்லா அலசி காஞ்சிருச்சு. இதோட போயிட்டு குளிக்கணும். குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மாவு ஊற போட்டு வச்சுட்டு வந்தேன். இப்போ அதையும் வந்து நானு மாவு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணேன். மாவு அரைச்சி முடித்த கையோடு பார்த்திங்கன்னா, மாடி தோட்டத்தில் நம்ம செடி நடுறதுக்கு பிளான்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பார்த்தா எங்கள் வீட்டுக்காரு ஒரு பார்சல் அனுப்பியிருந்தாரு. அது என்ன பார்சலாக இருக்கும்? என் பொண்ணு தான் பிரிக்கணும்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தா ஃபுல்லாக ஸ்நாக்ஸு. வெளியில இருந்தாலும் ஆம்பளைங்களுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம மேலே எவ்வளோ பாசம் பாருங்க. அப்போ நம்ம மேலே பாசம் இருக்கோ இல்லையோ, அவங்கவுங்க பொண்ணுங்க மேலே தான் ரொம்ப பாசம். நம்மலாம் 2வது தான். பொண்ணுங்க தான் ஃபஸ்ட்டு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்காக தான் உயிரே கொடுப்பேன். நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு டயலாக் விடுவாங்க. அப்புறம் குழந்தைங்க வந்துருச்சுன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் 90% பாசம் வந்து பிள்ளைங்க மேலே தான். 10% தான் நம்ம மேலே இருக்கும். வாரத்துக்கு 4 நாள் அவங்க பொண்ணுக்கு பார்சல் ஏதோ ஒன்று அமுச்சிக்கிட்டே இருப்பார். இது ரொட்டீன் ஆயிடுச்சு. ஓகே மக்களே, பாய்.